भक्त्या तु अनन्यया शक्यः अहमेवं विदोर्जुन ज्ञातुं द्रष्टुंच तत्वेन प्रवेष्टुंच परन्तप. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்முடைய பகவத்கீதையில் தன்னிடத்தில் செய்யப்படும் பக்தியை பற்றி இந்த ஸ்லோகத்தாலே ரொம்ப ஆச்சரியமாக விவரிக்கிறார். பக்தி ஒன்றினாலேயே நான் அடையப்படுகிறேன். என்னை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ பக்தி மட்டுமே வழியாகிறது என்று கூறுகிறார். நான் பக்தியால் அடையப்படுகிறேன்னு சொல்லும்போது கண்ணனே 3 சொற்களை பயன்படுத்துகிறார். ஞாச்சும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப. ஞாத்தும்னு சொன்னால் அறிவதற்கு, திரஷ்டும்னு சொன்னால் காண்பதற்கு, பிரவேஷ்டும்னு சொன்னால் அடைவதற்கு. அறிதல், காண்தல், அடைதல் என்று 3ஆகத்தான் கண்ணன் பிரித்து சொல்லியிருக்கார். லோகத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே இந்த 3 நிலைகளை நாம் கடந்து தான் ஆகணும். இன்றைக்கி இந்த இடத்துல விழா நடக்கிறது அப்படின்னு முதல்ல அறிந்தாக வேண்டும். அறிந்த பிற்பாடு இங்கு வந்து காணலாம். கண்ட பிற்பாடு கேட்டதை கொண்டு அனுபவிக்கலாம், ஆனந்தத்தை அடையலாம். அப்போ உபன்யாசம் இருக்குது, நாம சங்கீர்த்தனம் இருக்குன்னு அறிதல், காண்தல், ஆனந்தத்தை அடைதல் என்று 3 நிலையை நாமே இப்போ பார்க்குறோம். அதை போலத்தான் பக்தியும் 3 நிலைகளாகவே கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த 3ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அழகாக உரை எழுதி உள்ளனர். வெறுமை பெண் சொன்ன மாதிரி இந்த புஷ்பங்கிறத அறிஞ்சுக்கிறோம். இப்போ பெருமானி அதை போல் அறிதலான்னு கேட்டால் அப்படி இல்லை, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம். காண்தல்னு சொன்னால் இப்போ இந்த விளக்கை பார்க்குறோம்னா கண்டுட்டோம். அப்படி தான் பகவானையும் காண்தலான்னால் இல்லை, அதை விட இன்னும் ஏதோ ரொம்ப உயர்ந்தது. அடைதல்னு சொன்னால் இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்கணுன்னு எனக்கு ஆசை, இந்த கடிகாரமே வாங்கணுன்னு ஆசை, பணத்தை கொடுக்குறேன், வாங்குறேன், அடைஞ்சு விட்டேன். அப்போ அவ்வளவுதானா பகவானையும் அடைதல்? அதனாலே உலகப் பொருள்களிலே அறிதலும் காண்தலும் அடைதலும் ரொம்ப சாதாரணமான பொருள்படும். ஆனால் பக்தின்னு சொல்லும்போது இதுக்கே வேற பொருள் கொள்ள வேண்டும். அறிதல்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? பகவானோடே சேர்ந்திருந்தால் அது ஆனந்தம். அவரை விட்டு விலகி பிரிந்திருந்தோமானால் அது நமக்கு துக்கம். இப்படின்னு தெரிஞ்சுக்கிறதான் முதல் படி அறிதல்னு சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் என்ன படியில் இருக்கோம்னால், இப்போ நம்ம மனைவி, கணவன், பிள்ளை, பொண்ணு, வீடு, வாசல், வியாபாரம் இதெல்லாம் நன்னா நடந்ததுனால் ஆனந்தம். இதோடு நமக்கு சேர்க்க சரியில்லைன்னா துக்கம். இந்த நிலையில் தான் நாம் இப்போ இருக்கோம். ஆனால் இந்த நிலை மாற வேண்டும். பகவானோடு சேர்ந்திருந்தால் ஆனந்தம், அவனை பிரிந்திருந்தால் துக்கம்தான். இதை பற்றி சீதையே ராமனிடத்தில் சொல்லுகிறாள். ராமன் காட்டுக்கு கிளம்புறார். யாரையும் அவர் முதல்ல கூட கூட்டின்னு போகிறதா இல்லை. ஆனால் சீதை பிடிவாதம் பிடித்தாள். உனக்கு முன்னாடி நான் தயாராக இருக்கேன் ராமா, கண்டிப்பாக நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வானுட்டா. சீதை நீ என் பின்னால் வரக்கூடாதுன்னார் ராமன். சீதை வேடிக்கையாக சொல்லிட்டா, அப்படின்னா முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. வால்மீகி ராமாயணத்திலே வால்மீகி சொல்கிறார்.